எக்ஸாம் முடிச்சவங்க VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் சொப்பன சுந்தரி உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆக்டர் ராகவா லாரன்ஸின் ருத்ரன் ஏப்ரல் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இவர் பேர் கார்த்திக் இல்லையா? கார்த்திக் அண்ட் அவங்க அம்மா கூட இருக்காங்க. ஹலோம்மா. ஹாய் கார்த்திக். ஹாய் கார்த்தி. ஹலோ. ஹாய் ரோசன். ஸோ ஆக்சுவலி நான் இங்கேருந்து சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தேன். அந்த பாட்டு கேட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோ அழகாக பாடினாரு. கேன் யூ சிங் தட் சாங்? ஒரு பாட்டு பாட முடியுமா? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையா பூ போல நீவவா, காத்து நின்ற காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. அன்பிலீவபிள். அவர் பேரே வந்து வாவ் கார்த்திகா. வாவ் கார்த்திக். அதான் ரொம்ப வாவாக வந்து பாட்டு பாடினாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சுவலி அவர் பாடும்போது ஐ ஃபெல்ட் லைக் ரொம்ப எமோஷன் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. Handsome man, handsome boy. He is the same age as my son. My son Ahad is also 27, and Ahad also loves to sing. yeah, he loves music, but he doesn't sing, and he's not very verbal. He's like a mini DJ. He keeps changing the songs by himself and does all that wonderful stuff, and it is a lot of children with wonderful autism thing, are yeah. very good in music. I think that's the way they express themselves, and music has calmed him down a lot. Main thing that we noticed is his language is music. He doesn't know anything else. It's just mere words, whatever we are talking. See, you can see him பண்ணிட்டே இருக்காரு. parroting because he cannot understand. அவன் புரியாததுனால நம்ம சொல்றது எல்லாம் திருப்பி சொல்றான் அவ்வளவுதான். ஸோ ஷீதல், நீங்கள் சொல்லுங்கள், அவருக்கு வந்து அவங்க சன்னை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு. இந்த மூமெண்ட் எவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது அவருக்கு? என் பையன் வந்து என் கூட இல்லை. ஓகே, ஹீஸ் வித் ஹிஸ் மதர், அண்ட் ஸோ ஐ கெட் லிட்டில் டைம், ஐ கெட் குவாலிட்டி டைம், அண்ட் அந்த half an hour, 1 hour, 2 hours or one night that I spend with him, அது வந்து அவருக்கு புரிஞ்சு, அவருக்கு தெரியும் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு என் பையனுக்கு புரியும். ஸோ அண்ட் பேச்சு வரலைன்னா கூட அவருடைய பார்வையில், அவருடைய சைகையில் he lets me know that it's okay, it's okay, and ஒரு நிமிஷம் கூட he will not வேஸ்ட் இட், அவர் வந்து அப்செட் ஆகும். ஸோ அப்பா வந்து இருக்க போகிற டைம் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி என் கூட என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த கொஞ்ச நேரத்தில் பண்ணிடுவார். வாவ் கார்த்திக் will sing for me, and he'll sing கண்ணான கண்ணே, which is very dear to me. It's been one of the best projects that I've done, and this song is very emotional for me, and he sang so well. ரொம்ப அருமையாக பாடினார். இது அவனோட சிக்னேச்சர் சாங். திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் he sang in the competition, and எந்த ப்ரோக்ராம் போனாலும் it's never complete without this song. Everybody asks for. In fact, Iman sir had mentioned Karthik பாடின இந்த வெர்ஷன் வந்து he had got so many forwards than what Sid Sriram sir himself sang. அவர் பக்கத்தில் இருக்கும்பொழுதே இல்லை, யூகிப் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கீங்க அவர்கிட்ட, அவர் லெக் ஒழுங்கா அந்த மாதிரி எப்பவுமே நீங்கள் வந்து கூட இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற பொழுது அது எப்படி இருக்குது? ஸ்டார்டிங்கில் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. ஒரு சாப்பிட்ற விஷயத்துலேருந்து சாப்பிட மாட்டான். ஒரு ஸ்பூன் ரைஸ் சாப்பிட்டாக்க இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஹி வாஸ் ஹார்ட்லி 12 kilos when he was 5. ஸோ இப்படி இருப்பா, இப்படி இந்த மாதிரி ஆவான்றது எங்களுக்கு அன்இமேஜினபிள். இட் வாஸ் அ மிரக்கிள். We totally surrendered to God, and little by little we whatever efforts, we didn't leave anything. இங்கே போனால் இந்த டாக்டர்கிட்ட போனால் போகலாம். ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணுன்னாக்க we had to boil the apple. ஒரு 4 பேர் அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு பாலாடையில் போட்டோம். மெடிசன் ஒன்று கொடுக்கணுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனே வந்து he started accepting it, and அவனே பாலாடை வாங்கி குடிப்பான். ஸோ பிருத்வி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இவங்க சொன்னாங்க, இப்போ என் ஃபேமிலியில் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அதனால தான் என்னால் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சிருச்சு. பட் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை விட்டு பிரியக்கூடாது, அதுக்கான காரணம் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் அவரை சப்போர்ட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணலையா?
ஒன்றா இருக்கும்போது நாங்கள் நிறைய சண்டை போட்டுக்கிறோம், நிறைய பேச்சுவார்த்தைகள். ஸோ அது என் பையனை பாதிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் நான் பிரிஞ்சு போனேன். கடைசி வரைக்கும் அது புரிஞ்சிக்கல என்னுடைய அம்மாவுக்கு. நம்ம வந்து அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சண்டை வர நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க பதில் சொல்லுவாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இது அப்படியே போய் போய் ஒரு 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 கான்வர்சேஷன் ஆர்கியூமெண்ட்டாக மாறி அது சண்டையாக மாறி சண்டை மாறும் கத்தி. ஸோ அதனால் அது என் பையனை நிறைய பாதிச்சது. இதுக்கு பிரச்சனை வந்து நான் அங்கே இருந்தால் தானே அப்படின்னு. அண்ட் எனக்கு என்னென்னா, நான் வீட்டை விட்டு ஹைதராபாத்தில் போய் ஷூட்டிங் பண்ணும்போது எல்லாம் நல்லாயிருக்கு. வீட்டுக்கு வந்த 2வது நாளே சண்டை போட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ஆனால் பிரிஞ்சது தான் பெட்டர் அப்படின்னு தோணி அதுக்காக தான் நான் பிரிஞ்சு போனேன். பிரிஞ்சு போனதே என் பையனுக்காக தான். ஆனால் அவர் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணிடுவார், அவர் வந்து உங்களோட ப்ரெசன்ஸை வந்து இழந்துருவாருன்னு உங்களுக்கு தோணலையா? என்னதான் சண்டை இருந்தாலும் உங்கள் ப்ரெசன்ஸ் அவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லை? சாப்பிடும்பொழுது அப்பா இருந்திருக்கலாமே, அப்பா நம்ம கூட்டி விடுவார், அப்போல்லாம் அவனுக்கு தோணியிருக்கோம்ல. என் பையன் வந்து அவனுக்கு ஆட்டிசம் இருந்தாலும் வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஸ்மார்ட். அவருக்கு எல்லா விஷயமும் புரியும். ஹீ இஸ் நாட் டேலண்டட், ஹி டசன்ட் ஹாவ் எனி சவான் ஸ்கில்ஸ், பட் புரிதல் ரொம்ப அதிகம். அண்ட் எங்களுக்குள்ள இந்த மனக்கசப்பு வந்து நான் அவரை விட்டு போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டார். நைட்டெல்லாம் தூங்கலை, உடம்பு சரியாமல் போச்சு. ஸோ ஹீ வென்ட் த்ரூ ரொம்ப பாதிக்கப்பட்டார். பட் நோ த கோ, இதுவா அதுவான்னு நினைக்கும் போது பட் ரொம்ப சீக்கிரமாகவே அது அவருக்கு புரிய வந்து ஹீஸ் ஓகே நவ். ஹீஸ் ஹாப்பி தட் எவ்ரிபடி இஸ் இன் தர் பிளேஸ். ஹீ நோஸ் அம்மா இங்கே அப்பா இங்கே அப்படின்னு. இப்போ அந்த புரிதல் வந்து எங்களை விட அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏற்றுக்கிட்டார். ஒரு மூமெண்ட் வந்துட்டு என்னுடைய பையனை நினச்சி நான் செரிஷ் பண்ணிகிட்டே இருப்பேன் லைஃப் லாங்னா, என்ன மூமெண்ட் சொல்லுவீங்க? அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் செரிஷ் பண்ணுவேன். அண்ட் பட் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு மூமெண்ட் இருக்கும். பாலாடையை வந்து கப்பில் சாப்பிட்டது அவங்களுக்கு அந்த கொடுத்த அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் எந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போனாலும் என் பையன் வந்து என்ன தான் பண்ணுவான், பாடி ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவனே போட்டுப்பான். ஸோ இது வந்து பண்ணி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், அது தாண்டி நிறைய போனேன். இப்போ போன வாரம் வந்து புஃபேயில் சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சு அந்த பிளேட் எடுத்துகிட்டு போய் அவனே சர்வ் பண்ணிக்கிட்டான். Every single thing, whatever they do, even the little things makes, Gives so much gives joy. so much joy to you. And of course, Wow Karthik has literally made us feel like wow. And a big round of applause for Karthik and his parents here, please. தேங்க்யூ ஸோ மச். Thank you. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி அவர் நிறைய பாடல்கள் பாடணும்னு எங்களோட ஆசை. Thank you so much. Thank you so much. Thank you. It was a really special moment for me. And one thing I have to say, the 40 push-ups, 50 push-ups you did, this is one thing which we are struggling every day to achieve. Avnala and the push-up pannun, he goes to the gym 6 days a week, personal trainer. He loves to go to the gym, but still இல்லை, டசன்ட் ஹேவ் டு பி புஷ் அப். அவருக்கு அங்கே என்ன பிடிக்குதோ, த்ரெட்மில்ல நடக்க பிடிச்சா நடக்க வைங்க, சைக்கிளிங் பண்ணால் சைக்கிள். ஸோ லெட் ஹிம் டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, அண்ட் இதுதான் பண்ணணும், அதுதான் லெட் ஹிம் டூ வாட் ஹி என்ஜாய்ஸ் டு. அண்ட் ஜிம் ஷுட் பி சம்திங் வேர் ஹி என்ஜாய்ஸ் பீங். அங்கே போய் அது வந்து அவர் வந்து கஷ்டப்படுத்தி புஷ்அப் பண்ண நோ நீட். தேங்க்யூ ஸோ மச். nice God meeting bless you, you. sir, and all God the very bless you. best to your career. And Sheetal, all the best to you too. Thank you so much. Nice. 12th எக்ஸாம் முடிச்சவங்க VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யுனிவர்சிட்டியில படிங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் சொப்பன சுந்தரி உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆக்டர் ராகவா லாரன்ஸின் ருத்ரன் ஏப்ரல் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.